இந்த பொங்கல் கிட்ட வந்துட்டாலே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஸ்வீட் பொரோட்டா வித்துட்டு இருந்தாங்க. சரி எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி எப்படி டிஃப்ரெண்ட்டா எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கட்லெட் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து கட்லெட்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிருந்தேன். வீட்ல இருக்க சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் செஞ்சிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்வீட் பொரோட்டா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி இட்லி குண்டால வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த உடனே அதில இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்க கையில கூட மசிச்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அரிசி மாவு ஆட் பண்ணா ரொம்ப ஈஸியா கிரிஸ்பியா இருக்கும். ஸோ அதனால ஆட் பண்ணியிருந்தேன். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கையில போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா காரம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ண காரம் மட்டும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அந்த இதில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம தட்டி போட ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஷேடோ ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஆயில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் கடாயை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். சரி நல்லா ரவுண்ட் ஷேப் பால் மாரி உருட்டிக்கிட்டு, நல்லா கையில் போட்டு நல்லா தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணி, தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை டிப் எடுத்து பிரெட் கிராம்ஸ் இருக்கும்ல, அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா அது மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டான கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.